ஒரு மனைவியின் வேண்டுதல். மீரா தன்னுடைய அக்கா ராதாவின் கைகளை ஆறுதலாக பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். நேற்றுதான் கணவனை இழந்த தன்னுடைய அக்காவை தனியாக விட மனதில்லை மீராவிற்கு. நேற்று காலை நெஞ்சுவலி, மூச்சு திணறல் என்று பிரபல மருத்துவமனையில் அட்மிட் ஆன அக்காவின் கணவர் மாலையில் இறந்து போனார். அதிர்ச்சியோ என்னவோ தெரியவில்லை. பித்து பிடித்தாற்போல வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அதிகம் மழை கூட இல்லை ராதா. முதலில் இயல்பாகவே இருந்தாள். வந்திருந்த உறவினர்கள் கூட தமக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள். என்ன ஒரு திண்ணாக்கம் பத்தியா இவளுக்கு! கணவன் இறந்து போன துக்கம் கூட இல்லாமல் எப்படி இப்படி கல்லூரி மங்கியாக உட்காந்துருக்காளே பாரு. இந்த கால பொம்பளைங்களே இப்படித்தான். கணவனை இழந்தா சுதந்திரமாகி விட்டு தான் நினைக்குதுங்க போல இருக்கு. மீராவின் காதுபடவே பேசியது, கேட்கவே கூசியது அவளுக்கு. அக்கா ராதாவும் அவளுடைய கணவர் சிறிதன்னும் எவ்வளவு அந்யோன்யம் மீராவிற்கு தெரியும். ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் செய்து கொண்டு ஆதார்ச தம்பதிகளாக வாழ்ந்தவர்கள். சீதரன் எல் என்று சொல்லும் முன்னால் எண்ணெயாகி நிற்பாள் ராதா. அவருக்கு பிடித்த சமையல், அவருக்கு பிடித்த உடை எல்லாமே அவருக்காகவே செய்து அவரை தவிர வேறு உலகமே இல்லை என்று வாழ்ந்தவள். ராதாவின் மகன் ஆரவ் மீராவையே சைகை காண்பித்து தனியே அழைத்தான். சித்தி, அம்மாவை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. வாய் விட்டு அழாமல் ஏதோ மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சுருக்கிறாங்க போல இருக்கு. நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள் சித்தி. எனக்கும் ஒரு 10-15 நாளுக்கு மேலே லீவு கிடையாது. ஊருக்கு போக முன்னால் அம்மாக்கிட்ட பேசி முடிச்சிட்டா அம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும். இங்கே அம்மாவை தனியாக விட்டுட்டு போக என்னால் முடியாது. அப்படி போனால் அங்கே என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. 2 நாட்களுக்குள்ளே அம்மா கூடவே இருந்து நீங்கள் தான் சித்தி அம்மாவை பார்த்துக்கணும். எனக்கு அம்மாவை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது சித்தி என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் ஆரவ். அவனுடைய மனைவி ஆர்த்தி கர்ப்பமாக இருப்பதால் அவளை கனடாவில் நண்பர்கள் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறான். ஆரவ் அவனும் என்ன செய்வான் பாவம். அவன் ஒரே பையன்தான் அக்காவிற்கு. என்னடா ஆரவ், இது கூட நீ எனக்கு சொல்லணுமா என்ன? எனக்கும் அக்கா தானடா அவ. நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத விடு என்றாள் மீரா. ராதாவின் தாய் இளம் வயதில் கணவனை இழந்து ஒரு விதவையாக சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவள். தனது குழந்தைகளின் கல்யாணம் கூட தள்ளியிருந்து ஆசீர்வாதம் செய்தவள். ஒருவேளை அக்காவிற்கு அம்மாவின் விதவை வாழ்க்கை ஞாபகம் வந்திருக்குமோ? தனக்கும் அந்த கதிதான் என்று பயப்படுகிறாளோ? இல்லை, இப்போதெல்லாம் நிறைய நிலைமை மாறிவிட்டதே. அந்த காலம் போல கொடுமைகள் இப்போது இல்லையே. குழந்தைங்கள்லாம் கூட அம்மாவை இப்போலாம் அவமானப்படுத்துறது இல்லையே. சரி, எதுக்கும் அக்கா கிட்ட பேசி பார்ப்போம். மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அக்காவிடம் போய் உட்கார்ந்து அவளை கட்டாயப்படுத்தி உணவு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாள். தூக்கம் வரவில்லை 2 பேருக்குமே. நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். ஏறாதா, இப்படி அழாமல் இருக்கியே. வாய் விட்டு ஓன்னு அழுதுறேன், ஒரு முறையாவது அழுதுறேன். நாங்கள் எல்லாரும் இருக்கோம். உனக்கு தேவையில்லாததெல்லாம் மனசில் என்னென்னமோ நினச்சி வருத்தப்படாத. வாய் விட்டு அழுதுரு. துக்கம் பெரிதளவு குறையும். நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வச்சா உன் உடம்புக்கு நல்லதில்ல. ஆமாம். இல்லை மீரா, உனக்கு தெரியாது. நான் தப்பு செஞ்சிட்டேன். குற்ற உணர்ச்சி என்னை வருத்துது. என்ன ராதா நீ ஏதேதோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறியே. நீயாவது தப்பு செய்கிறதாவது என்னால் நம்ப முடியல. இல்லைம்மா, உனக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் தனிமையில் பேசிக்கொள்ளும்போது ஒரு நாள் அவர் வேடிக்கையாக சொன்னார், உனக்கு கவலை இல்லை, நான் முதல்ல போனாலும் ஆரவ் உன்னை நல்லா பார்த்துக்குவான். பெண்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்துருவாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி இல்லையே. கணவனை இழந்த மனைவியை விட மனைவியை இழந்த கணவனுக்கு தான் கஷ்டங்கள் அதிகம் அப்படின்னு. அன்னைக்கு டிவியில் அதை கேட்டால் போல் ஒரு சினிமாவில் தாயை இழந்து தந்தையுடன் வசிக்கும் மகனும் மகளும் அப்பாவை யார் பார்த்துக்கொள்வது என்று சண்டை போட்டு கொண்டார்கள். அப்பா போய் அம்மா இருந்திருந்தால் நமக்கு வாய்க்கு ருசியாவது சமைச்சு போடுவா. இப்போ அம்மா போய் அப்பா இருக்கிறது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்று அப்பாவின் காதுபடவே பேசுவார்கள். அந்த படத்தை பார்த்த எனக்கு மனசு ரொம்ப கெட்டுப்போச்சு. உடனே இறைவன்கிட்ட போய் எங்கள் 2 பேரில் முதல்ல அவரையே நீ அழைச்சி கொள்ளப்பா, நான் கடைசி வரை அவருக்கு ஒரு குறை இல்லாமல் பார்த்துக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டேன். நான் செய்தது தப்பு தானே மீரா? நீயே சொல். எல்லோரும் சுமங்கலியாக போகணுன்னு தான் வேண்டிக்குவாங்க. நான் என்ன செய்கிறது? நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன் பாத்தியா? அவர் மேலே உள்ள காதல்னால் நான் அப்படி வேண்டிக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் ராதா. அக்காவின் மனதில் கணவர் மீது இருந்த அளவில்லாத காதல் புரிந்தது மீராவிற்கு. அக்காவை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டாள் மீரா. இது வல்லவோ உண்மையான காதல். எத்தனை பேருக்கு புரியும் இந்த விஷயம்? கணவனை எடுத்தெறிஞ்சு பேசி மூச்சுக்கு மூச்சு
ஏளனம் செய்யும் இந்த கால பெண்களுக்குத்தான் இது புரியுமா என்ன? பெருமூச்செறிந்தாள் மீரா. அக்காவை படுக்கையில் படுக்க வைத்து தட்டி தூங்க வைத்துவிட்டு அருகிலேயே படுத்துக்கொண்டாள் மீரா. தூக்கம் வரவில்லை மீராவிற்கு. தங்கையிடம் மனதை திறந்து கொட்டிய பின் நிம்மதியாக தூங்கிப் போனாள் ராதா. காலையில் எழுந்திருக்கவே இல்லை ராதா. கணவனை தேடி பின்னாலேயே போய்விட்டாள். மீராவின் மனம் கனத்தது. ஒரே சமயத்தில் தாய் தந்தை இருவரையுமே இழந்து விட்டான். மேலாகிலும் கணவரை தனியாக கஷ்டப்பட விடவில்லை ராதா.